ஒரு நல்ல ஷாட், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட். ஒரு செம்ம கம்பேக் கோபால் அவர்கிட்ட இருந்து. 3-6 கொடுத்தாலும் நிக்க வச்சு விக்கெட் எடுக்கிறாப்பல. கேட்ச் பிடிச்ச பரத் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ராகுல் the next batsman Rahul. OTT 11 நண்பர்கள் அனைவரும் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேமராமேனுக்கு அங்கே இது பண்ணுறவருக்கு இது யாருங்கண்ணா அப்படியே வாங்கிங்க. அங்கே போய் வாங்க அறிவியல் ஓவர். 3 ஓவர் முடிவெற்றியில் அணியின் எண்ணிக்கை 45. ஒரு ஸ்மால் பிரேக், ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 பிளேயர் மட்டும் போங்க. சீக்கிரம் தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்பேருக்கு ஜூஸ் எடுத்துன்னு போங்க கொஞ்சம். அம்பேருக்கு அதுக்கப்புறம் கமிட்டி நண்பர்கள் ராஜா வந்து ஜூஸ் வேணா வாங்கிட்டு போங்கப்பா. அந்த லைன் அம்பேர்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துன்னு கொடுங்க. ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்குக்கு வந்து 4 பேர் உள்ள போயிட்டாங்க.
அதில் வந்து அவங்க டீமுக்கு ஸ்கோர் 2 பாயிண்ட், சாரி 2 ரன் மைனஸ் ஆகும் அவங்களுக்கு. செக் செக். இல்லண்ணா நாங்க முன்னாடி அப்லோட் பண்ணியாச்சுண்ணா, அது நீங்க ஃபாலோ பண்ணினா இந்த இது கிடையாது. நீ மைண்ட ஃப்ரீயா வச்சுனடாடே. அண்ணா ரன் வந்து ஆடு. முன்னாடி ஷாட் அடி. நான் கோச்சினா மரிதுனா. டேய் அடிக்குது. ஒரு நல்ல ஷாட். ஆரா விக்கெட், ஒரு பெரிய விக்கெட். சிவா ஒரு பெரிய விக்கெட். சூர்யா, சென்னை கார்த்திக் அணிக்காக சூர்யா ஒரு விக்கெட் எடுத்து வருகிறார். பெரிய விக்கெட். ஒரே சிரிப்பு தான், சிரிப்பு. ஒரு ஆறு இருந்தாலே அது எப்படி மைனஸ் பண்ணுவா? அப்டேட் ஆகல பாரு, 3வது ஓவர்ல நிக்குது. எனக்கே கல்லு தரல, இன்னும் தரல. 2 லிட்டர் தரன்ட்டு 1 லிட்டர் குத்தி ஏமாச்சுங்க. ஒரு நல்ல ஷாட், நேர் திசையில் 6. ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா அடிச்சுக்கிறாப்புல. போன ஃபர்ஸ்ட் பாலே 6. வெஸ்ட் இண்டீஸ் மாரி நினைக்கிறேன். 11 பிளேயரும் 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன ஃபர்ஸ்ட் பாலே 6. விக்கி ஒரு சம ஷாட், அங்க 6 ரன்கள். அகல பந்து.
ஆறு பட்ட உடனே தெரியுது யூத் 6. ஒரு பால் விட்டா அதுக்கு 5 ரன் எக்ஸ்ட்ரா, 6 ரன்னு பிரிக்கிறான் போல விக்கி. இளம் கன்று பயமறியாது. ட்ரீம் 11 பிச்சு எடுக்கிறாப்புல விக்கி. ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை கரெக்டா மீட் ஆகல. ஒரு ரன்னுக்கு மட்டுமே வாய்ப்பு. இந்த ஓவருடைய கடைசி பால் 59. ஒரு நல்ல ஷாட் போரா, ஒரு ரன் மட்டும். ஓவர். கடைசியா சொல்லி ஸ்கோர் 2 ரன் மைனஸ் சொல்லியிருந்தல, அது வந்து இப்ப போடுறது ரன்னிங்கா போட்டிருக்கோம். லாஸ்ட்ல மைனஸ் பண்ணுவோம். 60 60. லாஸ்ட் ஓவர் 15 ரன்னு. சூர்யா ஒரு ஓவர்ல 15 ரன்னு. 4 ஓவர் முடிவெற்றியில் 60. 5 விக்கெட் இழப்பிற்கு. The next bowler பரத். அருமையான கொடி. ஒரு கேட்ச் டிராப். ஒரு 2 ரன். நல்ல ரன்னிங் அங்க. 2 ரன் கிடைக்கிற ரன் எல்லாம் வாரி வாரி போடுறாங்க. இந்த ஓவரோட 2வது பால். ஒரு நல்ல லெக் கட் வேரியேஷன் அங்க. ஒரு செம்ம கட்டு பரத் அவர்கிட்ட இருந்து. ஜஸ்ட் மிஸ். ஒரு ரன் மட்டும். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பீட்டனா ஆரா அந்த மாதிரி தான் மாறி மாறி அச்சு காட்டுனுங்கிறாங்க. பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட். ஒரு நல்ல முயற்சி, ஆனா பீட்டன். சென்னை கார்த்திக் அவருடைய டீம் ஒரு சிறந்த முறையில், பரத் அவர் ஒரு சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஷாட். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. இந்த ஓவரின் கடைசி பந்து. அகலப்பந்து. ரிவ்யூ, ஒயிடுக்கான ரிவ்யூ.
மன்னிக்க வேண்டும், பால் ரைட், த லீகல் டெலிவரி. சத்தனா கைத்துக்கு சத்தனா. நன்றிகள் பல. ஓவர் 5 ஓவர் அப், டீம் ஸ்கோர் 67, 5 விக்கெட்ஸ் கான். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஒரு நல்ல ரிவ்யூ. வீராகுமார் ஒரு 2 ரன். ஆகாசனா போலராண்டா, த்ரோ போலர் கிட்ட அடிக்கணும். ஆகாசனா மேல இருந்துக்கின்னு கேக்குது. கடைசி ஓவரின் 2வது பந்து. அகலப்பந்து. ஒரு பந்துகளுக்கு 3 ரன் போட்டிருக்கிறார் வீரா. ஒரு நல்ல வேரியேஷன், ஒரு லெக்கட்டு, ஒரு செம்ம பீட்டு. ஸ்ட்ரைட்டா இங்க நின்று பாக்குறதுக்கு பயங்கரமாகுது. ஒரு நல்ல கட்டு. அங்க ஒரு விக்கெட். ராகுல் விக்கி அவரை ஸ்ட்ரைக் எத்தாடுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டீமுக்கு ஸ்கோர் அச்சு தருவாப்பில்லையா? முன்னாடி நவுந்து போடுவோம். இன்னும் 3 பால் இருக்கு. 3 பாலுக்கு எத்தனை 6 எத்தனை பீட்டன், அதுதான் இப்ப போட்டியே. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு சென்னை காத்தியா, பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ. போல்டு கடைசி பாலில் ஒரு விக்கெட். கொஞ்சம் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. டீம் ஸ்கோர் வந்து 73. அதுல வந்து அந்த 2 ரன் மைனஸ் பண்றதுனால 71, 72 அச்சா வின்னு.
ப்ரோ 72 ஆடணும். சென்னை கார்த்திக் அணி 71-72 அடித்தால் வெற்றி. பால் 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 கொஞ்சம் அம்பேருக்கு தூக்கி போடுங்க. செக் செக். நான் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் செட் நிக்க வைங்கண்ணா. யூஸ்டு பால் கேக்குறாரு. சஞ்சய் சஞ்சய் ஃபீல்டிங் போடா. ஷூ இருக்குதா? என்ன சைஸ் உனக்கு ஷூ? 9 ஷூ சைஸ் என்ன வச்சுக்கிறீங்களா அங்க? ஷூவானாவா? நைஸா போயிடு. ஆடக்கூடாது. ஏய் விக்கி, உன் ஷூ எங்கடா? டைட் பண்ணிடுறேன் நல்லா. கால ஓட்டமே அப்படிதானா? அவங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணோம்ல ட்ரீம் 11க்கு, அந்த பெனால்ட்டி ரன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது சென்னை கார்த்திக் டீமுக்கு. அதை வந்து மைனஸ் பண்ணி தான் 2 ரன் சொல்லுவோம் ஓவர். அது மட்டும் 74 தான் அடிக்கணும்.
வைடு. இல்லைன்னா 2 ரன் ஆட் பண்ணாதடா, இல்ல ஆப்ல அப்படியே நார்மல் ஆயிடும்ல. ஆப்ல மைனஸ் பண்ண முடியாதுடா வந்து. ஒரு நல்ல ஷாட், ஒரு 6, எதிர் திசையில் ஒரு 6. அங்க வேற யாரும் இல்ல, அண்ணன் சென்னை கார்த்தி அவர்களின் தம்பிகள். தம்பி ஆறு முதல் பந்து ஸ்டேட்ல அடிக்கிறாப்புல 6. ஒரு நல்ல வால், ஒரு செம்ம கம்பேக் அங்க. ஒரு நல்ல ஷாட், பால் கொஞ்சம் கமிட்டி கொஞ்சம் பால் எடுங்க. சர்தானா 10 செகண்ட் தான், நீ செவுத்துல அடிக்கிற மாதிரி பால் ரிட்டர்ன் வரும். இப்ப 4 ரன் பிரதர் இப்போ அந்த 2 ரன்னை மேனேஜ் பண்ணியாச்சு. வைடு ப்ளஸ் 6ல் ஒரு ரன்னு கம் பண்ணிட்டு வைடுக்கு 2 போடாத 5 ரன்னாக போட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன லைவில் அந்த ஸ்கோர் ஓடுதோ அதே ஸ்கோர் தான். ஒரு நல்ல ஷாட், கவர்ஸ் திசையில் 4. ஒரு சூப்பரா பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஆடுனுவாரு. ஒரு நல்ல ஸ்டார்டிங் சன்சினா அவர்கிட்ட இருந்து. பேக் டு பேக் 4. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணி ஆடுறாரு. ஒரு நிமிஷம் அப்டேட் ஆகல. லாஸ்ட் பால். இந்த ஓவரின் கடைசி பந்தை வீச இருக்கிறார் இப்போ. ஒரு நல்ல ஷாட், 4 கவர்ஸ் திசையில். ரொம்ப பெரிய ஓவர். ஒரு ஓவருக்கு 25 ரன். நோ விக்கெட் லாஸ். ஒரு பெரிய ஓவரா மாத்திருக்கிறாரு சஞ்சினா மற்றும் முரளி. ஒரு நல்ல ஷாட், 6 அடிச்ச ஒன்றே தெரியுது. நான் தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த மேட்ச் ஒரே 6 மழையா பெய்யன்ட்டு. தர்சன் சிரிக்குது. விக்கெட், ஒரு பெரிய 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 விக்கெட். முரளி ஒரு நல்ல கேட்ச், நல்ல கெஸ் பண்ணி பிடிச்சாரு கமல். ஒரு செம்ம கம்பேக். ஃபர்ஸ்ட் பாலே 6 குத்தாலும் அடுத்த பாலே விக்கெட்.
ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க கமல் அவர்கிட்ட இருந்து. ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் நேம் ஒரு நல்ல பால் சிவா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பால். ஃபர்ஸ்ட் பால் 6 குத்தாலும் அத்தை 3 பால் சொல்லி போடுறாப்புல 3 வீட்டன். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு 4 ரன்னு. ஒரு wicket, the best catch of the tournament. ரித்திக் the match wicket கூட மாற வாய்ப்பு இருக்குது. இந்த பெரிய 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 விக்கெட் சஞ்சினா. இரண்டு ஓவர் முடிவற்ற அணியின் எண்ணிக்கை 36. 2 விக்கெட் இழப்பிற்கு. இருபத்தி 24 பந்துக்கு 36 அடித்தால் வெற்றி. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவருடைய நேம் அப்புடா. நான் நேம் அப்புன்னு குத்துறீங்க, வேற எதனா தானே அதுல கவினுக்கு தான். வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் அண்ணன் கார்த்திக் கலங்க மாட்டார். யாரு ஒரு நல்ல பால் விக்கி அவர்கிட்ட இருந்து. ஒரு ஃபுல் டாஸ் இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல்டிங் கிச்சா கிட்ட இருந்து ஒரு ரன்னுக்கு மட்டுமே வாய்ப்பு. தி ஸ்ட்ரைக் டு அப்பு, சாரி ரோகி. சாரி கவியரசு. ஒரு அகலப்பந்து ஒரு நல்ல பால். அது ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் மட்டும். ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் விக்கி.
ஒரு நல்ல பால் பிட்டன். ஒரு செம்ம லைன் ஆப் சைடு சொல்லி போடுறாப்புல கில்லி மாரி. பிட்டன் ஒரு ஃபுல் டாஸ். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் 6 ரன். ஒரு நல்ல பால். ஒரு விக்கெட்டுக்கான முயற்சி, ஆனால் பிடிக்க முடியாது. அதை ஒரு நல்ல ஓவர். 3 ஓவர் முடிவெற்றியில் அணியின் எண்ணிக்கை 46. 2 விக்கெட் இழப்பிற்கு. டீம் ஸ்கோர் 46. நான் 2 பேர் தான் வரணும் உள்ள. 2 டீமுக்கும் 2 பேர் மட்டும்தான் உள்ள போனோம். 2 மினிட்ஸ் பிரேக். டீம் ஸ்கோர் 46. 3 ஓவர் அப். 18 பாலுக்கு 26 அடித்தால் வெற்றி. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சரியா பேட்ல படாத காரணத்தினால் பீட்டன். ஒரு நல்ல ஷாட். ஒரு செம்ம கேட்ச் விக்கி அவர்கிட்ட இருந்து. விக்கெட். அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு இத கேப்டன் வருவாரா? இல்லை, பரத். அடுத்ததாக களம் இறங்குகிறார் பரத். பதினாறு பந்துகளுக்கு 26 அடித்தால் வெற்றி. சென்னை கார்த்திக் அணி வெற்றி பெறும்.
உனக்கே உயிராலே. ஒரு நல்ல ஷாட், விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா தவற விட மாட்டாரு அவர் கமல். விக்கெட் வந்த உடனே விக்கெட். பிளாக் டைமண்ட் கேப்டன் சுரேஷ் அவர்கள் களமிறங்குகிறார். போயிட்டான் போல வீட்டுக்கு. தோத்துறான். ஆமா ஆமா அப்படி இப்படின்னு போடணும். எல்னி அறுத்தாங்களா? எல்னி அறுத்தாங்களா? இளநீர் அறுத்தாங்களா? சரி சரி. இல்ல இல்ல நான் வரல. சரி இதை வரேன். சுரேஷ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல அடி கேட்சா, ஒரு நல்ல கேட்ச். அங்க பேக் டு பேக் 2 விக்கெட், பெரிய பெரிய விக்கெட். ஹேட்ரிக். எல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஹேட்ரிக். ஒரு இந்த மாதிரி ஒரு விண்டுல வந்து ஒரு பவுலர் கஷ்டப்பட்டு போட்டு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். டிஜே டிஜே கிளாப்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க. நன்றி 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 டிஜேவுக்கு நன்றி. தூங்கி இருந்தாலும் அண்ணன் சாமி அவர்கள் டிஜே சாமிக்கு நன்றி. தூங்கி இருந்தாலும் நாங்க கேட்டா ஏந்து செய்வா போல சாமி. டிஜே சாமி அவருடைய நண்பர் ஷேக் ஈவென்ட் மாமா சேக்கு அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனது உயிரில் பாதி. ஒரு நல்ல பால். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கேம் சேஞ்சர் ஆஃப் த ஓவர். ஒரு நல்ல ஓவர் இது. உனக்கு காமிச்சா நானா சொல்றது? உன் போன்ல பாரு. நல்ல பால். ஓவர் 4 ஓவர் முடிவெற்றியில் அணியின் எண்ணிக்கை 48. 5 விக்கெட் இழப்பிற்கு. 12 பாலுக்கு 24. The next bowler விக்கி. இந்த டோர்னமெண்ட்ல யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ ஒரு டீமுக்கு ஒரு விக்கி இருக்கிறாங்க. ஃபுல் விக்கி தான். விக்கி டேவா விக்கி டோர்னமெண்டானே தெரியல. இது நல்லா போடுறாங்க எல்லா விக்கியும். ஆனா ஓடிடில வந்து சில விக்கி இருக்காரு. நோ யூஸ். உன்னை இல்ல இவனை
சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். 3 ரன் சேவ் பண்ணிக்கிறாரு. ஒரு நல்ல த்ரோ. ஒரு செம்ம மேட்ச். ஒரு விக்கெட். இங்க ஒரு செம்ம கம்பேக். இங்க விக்கி கிட்ட இருந்து ஒரு செம்ம ஓவர். கண்டிப்பா வரலாம் இந்த மாதிரி விக்கெட்லாம் ஏத்தா. மிட் விக்கெட்ல இருந்து இல்ல, பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட ஓடி வரலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ச் இது. ஃபயர் வெர்சஸ் ஃபயர். கடைசி வரைக்கும் யார்கிட்ட மேட்ச்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு மேட்ச் இது. பேட்ஸ்மேன் நேம் சூர்யாவா ப்ரோ? யாசில். The next batsman Yazir. ஆமா, 10 பாலுக்கு 23 அடித்தால் வெற்றி. ஒரு நல்ல பால். ஸ்டேட்ல இருந்து பாக்குறதுக்கு அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு பால் ஆப் திசையில். நல்ல பால். ஒரு நல்ல டீம் எஃபெக்ட் இங்க. கடைசி வரைக்கும் மேட்ச் யார் பார்க்கணும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 டீமும் 2 மலை மாதிரி. அப்பு வின் பண்ணி தருவாரா? சபாஸ், ஒரு நல்ல விக்கெட். ஒரு பெரிய பெரிய விக்கெட். ஒரு நல்ல பிரேக் த்ரோ இங்க விக்கி அவர்கிட்ட இருந்து. வெளியில இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது அந்த டீம் எஃபெக்ட். அங்க பாருங்க, அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கும்பலா நின்று பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா சென்னை மேட்சே இவ்வளவு ஃபயரா இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த மேட்ச் இவ்வளவு ஃபயரா இருக்கு. வாடிய போதெல்லாம் வாடினேன். ஒரு நல்ல முயற்சி, ஆனால் சரியாக படவில்லை. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. ஒரு நல்ல த்ரோ. ஓவர் தானே. ஒரு நிமிஷம் அப்டேட் ஆகல. 6 பாலுக்கு 21 அடித்தால் வெற்றி. டீம் ஸ்கோர் 51. ஒரு ஃபைனல் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்குது. யாரு பக்கம் மேட்ச்னே தெரியாம ஒரு பயங்கரமான மேட்ச் இது. ஒரு ஃபுல் டாஸ் விக்கெட்.
காத்து கூட சரி பந்து. எட்டு விக்கெட்னா. ஒரு செம்ம மேட்ச். 5 பாலுக்கு 21 ரன்னு. இபா ஒரு நல்ல பவுலிங். அவருடைய ஸ்கில்லை இங்க கண்டிப்பா காட்டுறாருதான் சொல்லணும். ஒரு நல்ல முயற்சி. ஒரு ரன் மட்டும். ஒரு பயங்கரமான ஃபீல்டிங் அங்க ரித்திக். ஒரு நல்ல முயற்சி. ஆனா பீட்டன். மூணு பாலுக்கு 20. 3க்கு 3 ஷாட் அடிக்கணும். ஆ 2 பாலுக்கு 19. வாடிய பயிரெல்லாம் கண்டு போகிறேன். பை சோட்டு. ஒரு நல்ல முயற்சி. அங்க ஒரு பயங்கரமான டீம் எஃபெக்ட். மேட்சை கையில் எடுத்துட்டாங்க ட்ரீம் 11. ஒரு பவுண்டரி அடித்தாலும் இந்த மாதிரி 3 பவுண்டரி வேணும் வின் பண்றதுக்கு. த வின்னிங் டீம் ட்ரீம் 11. போடு போடு பாட்ட போடு. கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி.